ஹாய் எவ்ரி ஒன். மணி விஜய் எஜுகேஷன் அகாடமிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் இப்போ புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் அந்த கெஸ்ட் லெக்சரரோட ப்ரெஸ் மீட்டு நேற்று நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க. என்ன சார் எப்படிலாம் பேசுகிறாங்க, இதனால் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஏதாச்சும் டிலே ஆகுமா, என்ன இஷ்யூஸ் இருக்குது, எந்த மாதிரி அது போகும், இதை பற்றின சில கிளாரிஃபிகேஷன் தான் ஏதாச்சும் கொடுங்க சார், ரொம்ப மன உளைச்சலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் சில நண்பர்கள் பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷன்ஸ் கொடுக்கலாம், எந்த மாதிரி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெஸ்ட் லெக்சரர் சைடுன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க ப்ரெஸ் ரிலீஸு ப்ரெஸ் மீட்டு கொடுத்து ப்ரூஃபு ஆதாரம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் மினிஸ்டரை பார்க்குறதுக்கோ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருந்தோம். ப்ளஸ் இந்த இந்த லெவலில் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போயே நான் சொல்லிடுறேன், இதில் என்னோட வியூஸ் என்னவோ அதுதான் நான் சொல்லிட்டு இருக்க போகிறேன். எனக்கு தெரிஞ்ச நாலேஜை பற்றி மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். என்னை விட உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், இன்னும் சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறவங்களுக்கோ அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குமே தவிர பார்த்திங்கன்னா நான் இதில் எனக்கு நிறையா தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் some of them I contacted with some higher officials. ஓகேங்களா, ஹையர் அஃபீஷியல்ஸ் அஃபீஷியல் லெவலில் கான்டாக்ட் நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த இஷ்யூஸுக்கு சில டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் இருக்குது. ஸோ இப்போ தான் மினிஸ்டர் வந்திருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக போகும். இதை பற்றி நான் உங்களுக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ இதில் எந்த மாதிரி கிரிவன்ஸ் லெட்டர் சம்மந்தமாக நண்பர்கள் அனுப்பிச்சிருந்தாங்க, அதையும் நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் தரேன். ஓகேங்களா, ஜாயின் பண்ணாலும் ஜாயின் பண்ணிக்க. இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. ஓகேங்களா, ஷேர் பண்ணிட்டு உங்களோட இதுதான் இது, என்னோட வியூஸ் மட்டும்தான் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல. ஏன்னா கெஸ்ட் லெக்சரர் நேற்று ப்ரெஸ் மீட்டில் நிறையா சொல்லியிருந்தாங்க, அது எந்த மாதிரி இருக்கலாம், கவர்மெண்ட் டேஷன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். இது கேட்கணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே கன்டினியூ பண்ணிங்க, இல்லைனா இது இதோட ஓகே ஸ்டாப் பண்ணிக்கிறனால ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்தது. ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் மாண்புமிகு அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க. அப்பாயின்மெண்ட் பண்ணி நேற்று மீட்டிங் நடந்தது. 22ஆம் தேதி மீட்டிங் நடந்திருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது கல்லூரி கல்வி ஆணையர் பங்கேற்றிருக்காங்க, சுந்தரவல்லி. இவங்களை பற்றி தான் அலிகேஷன்ஸ் கெஸ்ட் லெக்சரர் இதில் போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட்டு அரசாவண காப்பனக ஆணையர், தொழில்நுட்ப கல்வி, அதுக்கப்புறம் உயர்கல்வி துணை செயலாளர், இந்த மாதிரி டாப் அஃபீஷியல்ஸ்ன்னு ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே தான் கலந்துருந்தாங்க. இந்த மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் பேசிக்காக இந்த டிபார்ட்மெண்ட் என்ன, ஹையர் எஜுகேஷனில் எந்த மாதிரி ஃபாலோ பண்ணிருக்கோம், இதில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இப்போ பெண்டிங்கில் என்ன இருக்குது, சுச்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கு. ஈவன் தோ தே டிஸ்கஸ்டு அபவுட் த வேக்கன்சிஸ் தான் பேசியிருக்காங்களே தவிர ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி எதுவும் பேசின மாதிரி எனக்கு தகவல் இல்லை. வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஷன்ஸ் இருக்கு. இப்போ காலேஜில், அதாவது ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிறது காலேஜ் எஜுகேஷன் இன்க்ளூடிங் காலேஜ் எஜுகேஷன் அண்ட் ஆல்சோ டெக்னிக்கல் எஜுகேஷன்ஸ். ஓகேங்களா, டெக்னிக்கல் எஜுகேஷன் லைக் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காலேஜ் எஜுகேஷனில், டெக்னிக்கலில் அது வரும். அதுக்கப்புறம் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷனில் இருக்கிற டிப்ளமோ காலேஜஸை பற்றி டிஸ்கஷன்ஸ் போயிருக்கு. ஸோ இந்த இதில் காலேஜ் எஜுகேஷனில் இருக்கிற வேகன்சிஸை பற்றி பேசியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கெஸ்ட் லெக்சரரோட வேகன்சிஸ், கெஸ்ட் லெக்சரரோட ஸ்ட்ரென்த்தை பற்றி டிஸ்கஷனில் இருந்திருக்கு. பட் ஆனால் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி என்ன சொல்லலை, ஜஸ்ட் பெண்டிங்கில் இருக்குன்னு மட்டும் தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு இன்டர்னல் தகவல். நானா ஒன்று அடிச்சுள்ள ஜோசியம் பார்த்தெல்லாம் சொல்லலை. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா, பட் ஆனால் இந்த ரிசல்ட் ரிலீஸை பற்றி அவ்வளோ டிஸ்கஷன்ஸ் போகல. ஏன்னா இது மேலோட்டமாக நடந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இது. ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் டிபார்ட்மெண்ட்டை பற்றியான ஹைலைட்ஸ் மட்டும் தான் சொன்ன மாதிரி தகவல் இருக்குது. ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டை பற்றி என்ன எந்த மாதிரி போயிருக்கு இந்த சமயம், இதை பற்றின மட்டும் டிஸ்கஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த கெஸ்ட் லெக்சரருக்கான மீட்டிங் நடந்தது தெரியுங்களா, அந்த ப்ரெஸ் கிளப்ல கொடுத்துருந்தாங்க. அதில் சில பாயிண்ட்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா, அந்த சில பாயிண்ட்ஸை நான் உங்களுக்கு கிளாரிஃபையோட சொல்லான்ட்டு நான் இது பண்ணுறேன். கெஸ்ட் லெக்சரரும் நிறைய பேர் பார்ப்பீங்க, அது உங்களுக்கு சில பேர்த்துக்கு சங்கடங்களை தரலாம். அதற்காக நான் இப்போவே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பட் ஆனால் ட்ரூ ஃபேக்ட் என்னவோ அதுதான். அண்ட் ஆல்சோ
எக்ஸாம் எழுதினவங்களுக்கும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அந்த பிரஸ் மீட்ல வந்து அவங்க பேசினது ஊதிய பிரச்சனையை பத்தி பேசியிருந்தாங்க. அது வெல் அண்ட் குட், வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று தான். யுஜிசி பரிந்துரைச்சபடி கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்க கேட்டிருந்தாங்க. யுஜிசி பரிந்துரைச்சபடி அந்த 57,700 வந்து கொடுக்கறது கண்டிப்பா வரவேற்கப்பட வேண்டிய ஒன்று. பட் ஆனா அது கெஸ்ட் லெக்சரரா எடுத்து கொடுக்கறத விட பர்மனன்ட் லெக்சரரா எடுத்து கொடுக்கலாம். ஏன் கெஸ்ட் லெக்சரர்னு எடுத்து 11 மாசத்துக்கு மட்டும் கொடுத்து 12வது மாசம் இது பண்ணாததுக்கு பதிலா கண்டிப்பா டைரக்டாவே வந்து பர்மனன்ட் லெக்சராகவே எடுத்து அந்த 57,700 வந்து கொடுக்கலாம். இதுக்கப்புறம் இதே போன கவர்மெண்ட்ல வந்து போராட்டம் பண்ணாங்க கெஸ்ட் லெக்சரர் அசோசியேஷன்ல இருந்து. ஸோ அந்த போராட்டத்தின் விளைவாக தான் 20,000 இருந்தது 30,000 மாத்தினாங்க. ஸோ அதையே சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு போராட்டத்தை விலக்கி இருந்தாங்க. அட்லீஸ்ட் டெம்பரரியானாச்சும் இவங்க விலக்கியிருந்தாங்க. அதை ஏத்துக்கிட்டு தான் விலக்கியிருந்தாங்களே தவிர அப்பவே அப்போஸ் பண்ணி நீங்க இது பர்மனன்ட் பண்றதை பத்தி வந்து பேசியிருந்திருக்கலாம். பட் ஆனா அப்போ அதை பத்தி பேசியிருக்காங்க. பட் ஆனா கவர்மெண்ட் வந்து அது சம்பந்தமா எந்த இதுவுமே கொடுக்கல. ஸோ 25,000 to 30,000 உயர்த்தப்பட்டது போன கவர்மெண்ட்ல. நெக்ஸ்ட் 2,708 பணியிடங்கள் அவசர கோலத்தில் நிரப்பம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல தான் இடிக்குது. இந்த 2,708 பணியிடங்கள் வந்து அவசர கோலத்தில் கவர்மெண்ட் வந்து நிரப்பி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. உங்களுக்கும் தெரியாதுல்ல, 2017 நோட்டிபிகேஷன் 2019 2013க்கு அப்புறம் வந்து 2017 ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் 2017 அந்த கெஸ்ட் லெக்சரை பர்மனன்ட் பண்றதை பத்தி இன்டர்வியூ மெட்டர் வச்சிருந்தாங்க. 2019 ஓப்பன் நோட்டிபிகேஷன் வந்தது. 2021 வந்து 4,000 ஃபில் பண்ணுன்னு சொல்லி வந்து போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2024 போட்டதை கேன்சல் பண்ணிட்டு 25ல வந்து நடந்தது. எக்ஸாம் மட்டும் நடத்தி முடிச்சிருக்காங்க. அந்த எக்ஸாம் மட்டும் நடத்தி முடிச்சதுல 5 சப்ஜெக்ட்டுக்கு வந்து ரிசல்ட் ரிலீஸ் இருக்குது. இதில் எங்க அவசர கோலத்தில் நடத்தப்பட்டதாக இருக்கிறது என்பது மிகப்பெரிய கேள்வி. அண்ட் ஆல்சோ 4,000 வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணதை வந்து உங்களோட நீங்க போட்ட கோர்ட் கேஸ்னால அண்ட் ஆல்சோ நீதிமன்ற தீர்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருந்தீங்க. அதனாலதான் நான் குறைச்சி வந்து 4,000ல இருந்து 2,708 வந்து குறைச்சிருக்காங்க. அப்போ அவசர கோலத்தில் கவர்மெண்ட் எந்த முடிவும் எடுத்த மாதிரி வந்துச்சுன்னா தெரியலையே. இந்த இடத்துல உங்களுக்கு இடிக்கும். இந்த 4,000ங்கிறதே 2,708 குறைச்சிருக்காங்க. ஸோ இதுல அவசரம் இருந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியல. அண்ட் ஆல்சோ அந்த கொஸ்டின் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து வந்துட்டுனா இதுல இன்னொன்று சில வந்து விஷயம் தாங்க. சிபிஐ விசாரணை இந்த 2,708 பணியிடங்கள்ல நான் என்ன முரணா இருக்குது அவங்க கொடுத்ததுலன்னா அவசர கோலத்தில் நடந்தது வந்து இல்லை. நல்லாவே பொறுமையாவே வெல் பிளானடாவே வந்து நடத்தின மாதிரி தான் இருக்கு எக்ஸாமு. ரொம்ப அவசரமாவெல்லாம் எதுவுமே நடக்கல. அண்ட் ஆல்சோ சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சிபிஐ விசாரணை எதுக்கு வேணும் அப்படிங்கிறதுல ஒரு இது இருக்கு. இப்போ நீங்க ஒரு அலிகேஷன் வைக்கிறீங்க. இப்போ புது கவர்மெண்ட் வர்றங்காட்டி வந்து தான் சொல்றாங்க. பழைய கவர்மெண்ட்லயும் இதே அலிகேஷன்ஸ் வச்சீங்க. அதுக்கு ஒரு அங்கிருந்து வந்து வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு சாலிடான ப்ரூஃப் கொடுத்திருந்தா பழைய கவர்மெண்ட்லேயே ஆக்ஷன் எடுத்திருப்பாங்களே. இந்த 5 சப்ஜெக்டான ரிசல்ட்டே வந்து ரிலீஸ் பண்ணாம விட்டுருந்துருக்கலாம். ரிலீஸ் பண்ண விடாம தடுத்துருந்துருக்கலாம். ஓகேங்களா? அந்த ஸோ நிறையவே டைம் இருந்தது. டிசம்பர்ல நடந்த எக்ஸாமு. இதுக்கிடையில எவ்வளவோ டைம் இருந்தது. நீங்க இந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது, கொஸ்டின் பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சுன்னு நீங்க சொல்றது, 70 கொஸ்டின் வரைக்கும் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்க. அந்த 70 கொஸ்டின் வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்ல இருந்து லீக் ஆச்சு, எந்த இதுல இருந்து லீக் ஆயிருக்குது இப்படிங்கிறத பத்தினா வந்து எந்த ஒரு இதுவும் இல்லை. எந்த சப்ஜெக்ட் வந்து இஷ்யூ. ஏன்னா இது வந்து காமன் எக்ஸாம் கிடையாது. லைக் குரூப் 1 குரூப் 2 மாதிரி வந்து காமன் எக்ஸாம் கிடையாது. இவன் தோ சப்ஜெக்ட் வைஸ் நடக்கிறது 48 சப்ஜெக்ட்ல எந்த சப்ஜெக்ட்ல 70 கொஸ்டின் வரைக்கும் லீக் ஆச்சு அப்படிங்கிறது ஒண்ணு. செகண்ட் பேப்பர்ல 2 நண்பர்கள் டிஸ்கஸ் பண்ண 2 கொஸ்டின் வந்து வந்திருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவன் தோ ஐம் ஆல்சோ வந்து டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் தான். என்னாலே சில கொஸ்டின்ஸ் வந்து தான் கெஸஸ் பண்ண முடியும். நான் எக்ஸாம் முன்னாடி போறதுக்கு முன்னாடி கூட ஸ்கீம்ஸ் கேட்கலாமோ, ஏன்னா டிஎம்கே கவர்மெண்ட்ல வந்துச்சுன்னா ஸ்கீம்ஸ் நிறைய இருக்குது, ஒருவேளை கேட்கலாமோங்கிற வரைக்கும் நாங்கள் யோசிச்சிருந்தோம் தான். பட் ஆனால் உள்ள போய் பார்க்குறப்ப எங்களுக்கு ஆச்சரியமா தான் இருந்ததே தவிர எங்களுக்கு எந்த ப்ரொஃபஸர்ஸும் கொஸ்டின் எடுத்தவங்க சொல்லலை. எதுவுமே நாங்கள் சொல்லலை. நாங்கள் பியூர் கெஸ். இதில் ஏதாச்சும் ஒருத்தர் வந்து ஒருத்தனா பேசுறாங்க அப்படிங்கிறது அது எப்படி அடிப்படை ஆதாரமே இல்லாமல் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இன்னும் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் 100% விசாரிக்கப்படணும். 100% இல்ல, நீங்க 200% கூட எடுத்துக்கலாம். இந்த தவறு உண்மையாமே நடந்திருந்தா நீங்க சொல்ற மாதிரி சிபிஐ என்ன நல்லாவே விசாரணை நடத்தி அந்த அந்த யார் வந்து தப்பு செஞ்சிருந்தாங்களோ அவங்களுக்கான தண்டனை கொடுக்கப்பட வேண்டிய என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன் இப்போ அப்படிங்கறத வந்து என்னோட கேள்வியே. கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படிங்கிறது வந்து டிசம்பர் மாசம் நடந்த எக்ஸாமுக்கு இப்போ மே மாசம் ஆயிடுச்சு. இவன் அந்த 5 சப்ஜெக்ட் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க அதை பத்தி பேசியிருந்திருக்கலாம். பட் ஆனா அப்பவும் பேசல. அப்ப நீங்க பேசினதை வந்து
அவங்க எதுவுமே வந்து காது கொடுத்து கேட்கல. அப்படி கேட்கல அப்படிங்கிற இடத்துல அங்க ஆதாரம் இல்ல அப்படிங்கிறதுல நான் நான் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ஆதாரம் இருந்தா நீங்க குடுக்கும் பட்சத்துல அது உண்மையாலுமே விசாரிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். ஓகேங்களா? அப்போ ரிசல்ட் ரிலீஸ் ஆயி 5 பேர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அந்த சில மாவட்டங்கள் ராமநாதபுரம், சேலம் அந்த இதுல எல்லாம் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து சொல்றீங்க. எந்த அடிப்படையிலேன்னு வந்து தெரியல. ஸோ இதுவும் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தீங்க. தேர்வுத்தாள், விடைத்தாள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப் பயாலஜியில வந்து உமன்ஸ்க்கான சீட்டை வந்து மென்ஸுக்கு மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் லெக்சரருக்கான ஈக்குவலன்சி இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி போட்டிருந்தீங்க. இவந்தும் 5 சப்ஜெக்ட்லயே ஈக்குவலன்சி இஷ்யூஸ் வந்து தான் வந்திருந்தது. இது வந்தப்பவே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஈக்குவலன்சி ஜிஓ எங்கிருந்து வாங்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் பண்றப்ப சில மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செஞ்சிருக்கும். அப்போ அந்த வைலை பயாலஜியில நீங்க அந்த இது நடந்தது அப்படின்னா உமன்ஸ் கேண்டிடேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல இது உமன்ஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். அந்த ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல உமன்ஸ் கேண்டிடேட் அவைலபிள் இல்லை அப்படின்னா ஜென்ரல் கோட்டால மாத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அதுல எந்த விதமான மிஸ்டேக்குமே கிடையாது. இது ஒரு ரிசர்வேஷன் முறைகேடு நடந்ததா வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆஸ் பர் ரிசர்வேஷன் பாலிசி படி வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன்ல ஹரிசாண்டல் ஈவன் தோ PSTM also horizontal reservation, women's reservation also horizontal reservation. Horizontal reservationல women's candidate available இல்லைன்னா ஜென்ரல்ல மாத்திட்டு போலாங்கிறது ரூல்ஸ். ஓகேங்களா? அதுதான் நடந்திருக்கிறதா நான் ஃபீல் பண்றேன். ஸோ அதுலயும் நீங்க வந்து ஒத்துட்டீங்கன்னா நடந்திருக்குது, உண்மையாலுமே நடந்திருக்குது அப்படின்னா வந்து நீங்க ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணி அதை பண்ணிக்கலாம். நீங்க கேட்குற ஊதிய உயர்வு, பர்மனன்ட் பண்றது இதுல எல்லாம் கூட எனக்கு வந்து முரண்பாடு கிடையாது. ஓகேங்களா? நீங்க கேட்கறது நியாயம் இருக்கு. 10 வருஷம் 5 வருஷம் வந்து ஒர்க் பண்ணியிருப்பீங்க, இதெல்லாம் நீங்க கேட்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இந்த எக்ஸாம் நடந்ததை வந்து அடிப்படை ஆதாரமே இல்லாம வந்து ஒரு பல பேர்த்தோட உழைப்ப ஒரே செகண்ட்ல வந்து முறைகேடு நடந்துருச்சு, ரிசர்வேஷன் ஒழுங்கா ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கிறது. ஸோ அதுதான் வந்து பல பேர்த்தோட குரலா கூட இருக்கலாம். இதை தான் வந்து சொல்லியிருந்தேன். சிறந்த பயிற்சி மையம் வந்துன்னா எது அப்படிங்கிறது அந்த பயிற்சி மையத்தின் அழுத்தத்தின் மூலமா தான் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. இந்த பயிற்சி மையம் எது என்பதை வந்துன்னா நீங்க தாராளமா ஓப்பனாவே சொல்லிடலாம். இந்த பயிற்சி மையம் தான் அழுத்தம் கொடுத்தது, எந்த பயிற்சி மையம் தான் அழுத்தம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பீப்புள்ஸுக்கும் தெரிய வரும். ஓகே, இப்படியெல்லாம் பேக்ரவுண்ட்ல நடந்திருக்குதா அப்படின்னு கூட தெரிய வரலாம். ஏன்னா அப்படி ஒரு பயிற்சி மையம் எங்க இருக்குதுன்னு எங்களையும் நானும் யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சா வந்துன்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து தான் சொல்லுங்க. இன்னொன்னு கல்லூரி கல்வி இயக்குனர் பற்றி சொல்லியிருந்தீங்க. இப்பவும் நான் சொல்றேன், சிஸ்டத்துல நம்ம வந்து ஒன்றி தான் போய் ஆகணும். சிஸ்டத்துல அவங்க வந்து 3 முறை பிஹெச்டி எக்ஸாம் வந்து குவாலிஃபை ஆகல அப்படிங்கிறத பத்தி பேசியிருந்தீங்க. எஸ், அது மேபி உண்மையா கூட இருக்கலாம். அது அங்க அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து நம்ம சொல்லப்படணுமா அப்படிங்கிறது யோசிக்கணும். அவங்க மதிக்கப்படாதது, உங்களை வந்து இது கூப்பிடாதது எல்லாமே வந்து தவறான விஷயங்கள் தான். பட் ஆனா வந்து அது அந்த ப்ரெஸ் மீட்ல வந்து நீங்க தவிர்த்திருக்கலாம் என்பது என்னோட தாழ்மையான கருத்து. அது அவங்க தவிர்த்திருக்கலாம். அது அவங்க நம்ம ரெக்வஸ்டும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து பேசியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நீதிமன்ற தீர்ப்புகள், பல நீதிமன்ற தீர்ப்புகள் வெயிட்டிங்கில் இருக்கிறப்போ வந்து இதை எப்படி நடத்தணும் அப்படின்ட்டு எந்த ஒரு நீதிமன்றமும் ஸ்டே கொடுக்கல. ஸ்டே கொடுக்காத பட்சத்துல எந்த ஒரு ப்ராசஸும் நடத்தலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்சிருந்தும் இது ஏன் வந்து வருது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எந்த ஒரு நீதிமன்ற தீர்ப்புலையும் வந்து இந்த எக்ஸாம் ப்ராசஸ்க்கு ஸ்டே கொடுங்க, ஸ்டே நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. அவங்க ஈவன் தோ நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த கேஸோட ரிசல்ட்டை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே தவிர கோர்ட் வந்து இந்த ப்ராசஸுக்கு ஸ்டே கொடுக்கல. ஓகேங்களா? ஸ்டே கொடுக்காதப்போ வந்து அந்த ப்ராசஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடத்தலாம். மாற்றம் வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. தகுதி உள்ளவர்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறீங்க. இந்த எக்ஸாம் ப்ராசஸில் தான் உண்மையாலுமே தகுதி உள்ளவர்கள் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வந்து கஸ்ட் லெக்சரர் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இப்போ கூட வந்து ரீஜன் வைஸ் தான் போயிட்டு இருக்குதே தவிர முதல்ல ஒரு ஒரு பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து நீங்க எடுத்திருந்திருக்கலாம். இதுதான் கோர்ட்லயுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஈரோடு காலேஜ், கோயம்புத்தூர் காலேஜ்ல இந்த ரிட் அப்பீல் கேஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணது இதே தான். ஒரு குறிப்பிட்ட ரீஜனுக்குள்ளார வந்து வந்துட்டீங்கன்னா நீங்க ஒரு இதுக்குள்ளார கொடுத்து ஆள் எடுத்து அவங்களை எப்படி பர்மனன்ஸ் பண்றது அப்படின்னு சொல்றதுதான் வந்து கோர்ட்டே வந்து அப்ஜெக்ஷன்ஸ் தெரிவிச்சிட்டு இருந்தது. ஸோ அது எப்படி தகுதி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. யூஜிசியோட அதாவது பேசிக் குவாலிஃபிகேஷன் ஈவன் தோ குரூப் 1க்கு டிகிரி அப்படிங்கிறது பேசிக் குவாலிஃபிகேஷனு. அந்த டிகிரி படிச்சிருந்தோம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் டெப்டி கலெக்டர் எடுத்து கொடுத்துட மாட்டாங்க. அங்கே ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்குது, அதை எழுதி தான் நாங்கள் வந்து வரோம். இதே ப்ராசஸ் தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு கல்லூரி ஆசிரியர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கோம், நெட்டு முடிச்சிருக்கோம், செட்டு முடிச்சிருக்கோம், அது மட்டுமே தகுதி. பழைய காலத்தில் அப்படிதாங்க இருந்தது. எல்லாமே வந்து முதல்ல வந்து இருந்த மாதிரியே எப்பவும் இல்லை, அப்டேட் ஆயிடுச்சு. ஒரு ஜியோ போட்டு வந்ததுன்னா ஒரு எக்ஸாம்னு சொல்லி வந்து ப்ராசஸ் வச்சுட்டாங்க. ப்ராசஸ்ன்னு வந்துருச்சு. அதில் கெஸ்ட் லெக்சரருக்குன்னு தனியாக 15 மார்க்கும் கொடுத்துட்டாங்க. அதையும் வந்து இப்போ யாருமே நிறைய அப்ஜெக்ஷன்ஸ் இருக்குது, அதுவுமே கோர்ட்ல இருக்குது. ஆனாலும்
இந்த இடத்துல வந்து எத்தனை எந்த பத்தி பேசுறீங்க? தகுதிய பத்தி வந்து தான் பேசுறீங்க. தகுதி உள்ளவர்கள் தான் வரணும் அப்படின்ட்டு. இந்த எக்ஸாம் எழுதினவங்களும் தகுதி உள்ளவர்கள் தான். எக்ஸாம் உள்ளவங்க எழுதி அந்த ஒரு காம்படிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு வர்றவங்களும் தகுதி உள்ளவர்கள் தான். அப்ப எந்த அடிப்படையில் தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேலை வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க? கெஸ்ட் லெக்சரர் நீங்க 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஆதங்கங்கள் எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது தான். ஆனாலும் இங்க டைரக்டா எக்ஸாம் எழுதினவங்களோட முயற்சியுமே உழைப்பையுமே ஒரு செகண்ட்ல வந்து ஒத்துட்டுனா விட்டு போட்டு வீணடிச்சுக்கிட்டு வந்து ஒத்துட்டுனா இருக்கிறதுக்கு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாயிரு தெரியல. அண்ட் ஆல்சோ நீங்க சொல்லியிருக்கீங்க 12,630 பணியிடங்கள் வந்துட்டுனா டோட்டலா இருக்குது. அதில் நிரந்தரமா ஒர்க் பண்றவங்க வந்து 4,763 பேர் ஒர்க் பண்றாங்க. கெஸ்ட் லெக்சரரா 8,741 பேர் ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவும் வந்து ஓகே தான். அந்த 8,741 பேரும் வந்து பர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஸோ அது கவர்மெண்ட் டெசிஷனு. 8,741 பேர்த்தையும் வந்து பர்மனன்ட் பண்றாங்களா அப்படிங்கிறதுல இன்னொன்று நீங்களே சொல்லியிருக்கீங்க 11 மாசத்துக்கு தான் சம்பளம் கொடுத்துருக்காங்க, 12ஆம் மாசம் கிடையாது அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ராசஸ்ல வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு தான் கான்ட்ராக்ட் இருக்கும். அதுக்கடுத்து வந்துச்சுன்னா ஒரு வருஷம் ரினியூவல் ஆகும். ஆஸ் பர் கவர்மெண்டோட வந்து மேனிஃபெஸ்டோ படி 5 வருஷம் தொடர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன் அந்த கண்டிஷன் ஒர்க் மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஓகேங்களா? ஸோ இப்போ இவங்க கேட்ட கோரிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி கன்க்ளூசிவாக ஒன்று பேசிடலாம். ஓகேங்களா? ஊதிய பிரச்சனைகள், ஊதியம் இன்க்ரீஸ் பண்ணணும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்டட். அண்ட் ஆல்சோ 2,708 வந்து பார்த்தீங்கன்னா அவசர கோலத்தில் நடத்தப்படவில்லை, மிகவும் நிதானமாகவும் மிகவும் குவாலிட்டியாகவும் நடத்தப்பட்டதாக என்னுடைய கருத்து. இது என்னுடைய கருத்து தான். சிபிஐ விசாரணை கோரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இன்கேஸ் அதுல வந்து ஃப்ராடு நடந்ததுன்னு ப்ரூவ் பண்ணா நடத்துங்க. அதுல எந்த ஒரு ஆதாரம் இல்லாம வந்துட்டுனா அதுல நடத்துறது வந்து இல்ல. சில இடங்களில் தேர்வு எடுத்தாலும் தான் கசிந்தது அப்படிங்கிறது வந்து தேர்வு எடுத்தால் கசிந்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃப் இல்லை. அப்படி கசிந்தது அப்படின்னா அதையும் கொடுக்கலாம். இது வந்து இதாகாது. நெக்ஸ்ட் பெண்கள் இதை சொல்லிட்டேன். மித்த எல்லாமே சொல்லிட்டேன். நீதிமன்ற தீர்ப்புகள் இப்ப நீங்க கேட்டுட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் எனக்கு என்ன சார் வருமா வராதா அப்படிங்கிறது என்னோட ப்ராசஸ் படி 99% வந்து ரிசல்ட் ரிலீஸ் ஆகிறது கன்ஃபார்ம். ஓகேங்களா? எந்த விதமான தடையும் இருக்காது. இதுல வந்து இவங்க கொடுக்கறதுனாலயோ அது கொடுக்கறதுனாலயோ பர்மனன்ட் பண்றதுனாலயோ எதுவுமே இருக்காது. கோர்ட்டோட ஆர்டர்ஸ் வந்துட்டுனா தான் இங்க பேசுமே தவிர வேற எந்த ஒரு ரெக்வஸ்டேஷனும் வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்றது கஷ்டம். ஈவன் தோ பல மேனிஃபெஸ்டோஸ்ல பல இதுகள் கொடுத்துருந்தோம் அப்படின்னாலுமே கவர்மெண்ட் வந்து திட்டினா உங்களுக்கு கெஸ்ட் லெக்சரர் ஆகோ இல்லை வந்து திட்டினா அவுட் சோர்சிங்லேருந்து எடுக்கிறதுல பல செக் வச்சிருப்பாங்க. அந்த பல செக் மூலமா வந்து தான் கிளியர் பண்றது வந்து கஷ்டம். அது அவங்க நீதிமன்றம் போனாலும் வந்து நிற்காது. ஏன்னா இவ்வளவு தூரம் நீதிமன்றத்துல போராடிட்டும் வந்திருக்கிறது தான். அதனால நீங்க இதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரிசல்ட் வரும். அந்த வேகன்சி 2,708 இல்ல 4,000 இங்க பிரச்சனையே தவிர இங்க 2,708 வந்து ஏன்னா நேற்று நடந்த ஒரே ஒரு பிரஸ் மீட்ல நீங்க எல்லா ரெக்வஸ்ட் லெட்டர் எப்படி மாத்திருக்கீங்க அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணா போதும் அப்படிங்கிற அளவுக்கு மாத்திருக்கீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெக்வஸ்டேஷன் லெட்டர் வந்து எந்த மாதிரி வந்ததுன்னா 4,000 வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே நம்மளோட டெலிகிராம் சேனல் நீங்க அனுப்புறதா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி அனுப்பிச்சதுல 4,000 வேகன்சி வேணும்னு கேட்டா நீங்க ஏன் வந்து இப்போ வந்த ஒரு லெட்டர்ல வந்து அட்லீஸ்ட் ரிசல்ட்னாச்சும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வர்றீங்க. 4,000 வேகன்சி உரிமை தானே, முதல்ல சொன்னதானே கவர்மெண்ட் ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட்ல விட்டா தானே 4,000 வேகன்சி. ஸோ 4,000 வேகன்சியே கேளுங்க. ஓகேங்களா? உங்களோட உரிமைகள் உங்களோட இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கேட்கத்தான் படுது, கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க சிஎம் செல்லுக்கு அனுப்புறதும் நீங்க ஒவ்வொரு கிரிவன்ஸும் வந்து ஒவ்வொரு மினிஸ்டருக்கும் போயிட்டு தான் இருக்குது. மினிஸ்டர் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது நான் 100% 200% சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்க அனுப்புற ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் ஜோசியம் பார்க்கல, நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை அடிச்செல்லாம் விடல. ஓகேங்களா? பியூர் ஆத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? நீங்க சொன்னது எல்லாமே ஏன்னா நாங்க டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்து நாங்க மினிஸ்டர் பார்க்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். மினிஸ்டர் பார்த்தோம். அப்ப நடந்த எல்லா விஷயமும் எனக்கு உங்களுக்கு தெரியும். ஹச்ஆர் மினிஸ்டர் பார்த்திருந்தோம். ஓகேங்களா? நாங்க எல்லாமே நான் அதனாலதான் நான் சொல்றேன் பியூர் ஆத்தன்டிக். நீங்க வந்து நீங்க சிஎஸ்எல்லுக்கு அனுப்புறதோ இல்ல நீங்க ஒவ்வொரு மெயிலுக்கு அனுப்புறதோ தான் பார்க்கப்படுது. ஏன் நீங்க வந்து ரிசல்ட் ரிலீஸ் பண்ணணும்னு மட்டும் கேக்குறீங்க? 4,000 வேணும்னு கேளுங்க. இதுல என்ன தப்பு? நீங்க எக்ஸாம் எழுதிக்கிறீங்க, படிச்சிருக்கீங்க. ஈவன் தோ கெஸ்ட் லெக்சரர் ஆல்சோ எக்ஸாம் எழுதிக்கிறாங்க. அவங்களுக்கும் 15 மார்க் இன்க்ளூட் ஆகி தான் வருது பிஃபோர் த இன்டர்வியூ. ஓகேங்களா? அந்த இன்டர்வியூ செலக்ஷன் ப்ராசஸ்க்கு முன்னாடியே 5 மார்க் இங்கிலீஷ் வாங்கி வர்றது வந்து அட்வான்டேஜ் தான். ஸோ இப்போ 2 சைடுமே வந்து இங்க இருக்கிறது அட்வான்டேஜ் தான். 2 சைடுமே இப்படியே போராடிட்டே இருந்தா வந்து உங்களுக்கு வேலை வரப்போறதே கிடையாது. 2 சைடுக்கும் சாதகமான வந்து தீர்ப்பு வரணும் அப்படின்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆகணும். ரிசல்ட் ரிலீஸ் ஆயே தீரும். ஓகேங்களா? எந்த விதமான பயம் நீங்க வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது. கவர்மெண்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு நடந்த ப்ராசஸை வந்து க்ளோஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? அதுல ரொம்ப ஆத்தன்டிக்கா ஏதாச்சும் தப்பு நடந்திருந்தா மட்டும்தான் கேன்சல் ஆகும். ஈவன் டிஆர்பியில வந்து
டிஆர்பி வரலாற்றில் பாலிடெக்னிக் வந்து எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணாங்க. அதில் 192 பேர் எக்ஸாக்டாக பணம் கொடுத்தது வந்து நிரூபணம் ஆனங்காட்டி தான் வந்து கேன்சல் பண்ணாங்க. டிஎன்பிஎஸ்சியில் வந்து சில பேர் வந்து ஃப்ராட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள ஃபில்ட்ரேஷன் பண்ணிட்டு மித்த எல்லாத்துக்குமே வேலையை போட்டாங்களே தவிர எக்ஸாம் முடிஞ்ச எக்ஸாமுக்கு நான் சொல்லிருக்கிறேன். அவங்களுக்கு எக்ஸாமுக்கு போட்டாங்களே தவிர யாரையும் வந்து டோட்டல் ப்ராசஸே நிறுத்திட்டு அடுத்து புதுசாக எக்ஸாம் வச்ச வரலாறு இதுலேயும் வந்து இல்லை, இங்கேயும் இல்லை. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சியில் கேன்சல் ஆகிருக்குது. எக்ஸாம் நடக்கிறதுக்கு முன்னாடி கேன்சல் ஆனதெல்லாம் இருக்குது. எக்ஸாம் நடந்ததுக்கப்புறம் ரிசல்ட் ரிலீஸ் ஆகிற சமயத்தில் எந்த எக்ஸாமும் கேன்சல் ஆகலை. ஓகேங்களா? இப்போ நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆனங்காட்டி அதே மாதிரி இங்கே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஸோ டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் டெலகிராமில் வந்து மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிற ஒன்று தான், கான்ஃபிடண்டாக இருங்க. இன்டர்வியூக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எந்த விதமான எக்ஸ்டர்னல் நாய்ஸுக்கும் வந்து உங்களோட குரலை வந்து கொடுக்காதீங்க. இதில் சில பேர் வந்து இந்த போஸ்ட் வந்து தான் அனுப்பிச்சிருந்தீங்க. ஓகேங்களா? உயர்கல்வித்துறை அமைச்சரோட போஸ்ட் இது வந்து நல்லா இருந்தது. இதை அனுப்பலாம். இது இந்த மாதிரி வந்து இது பண்ணி ஃபாலோ பண்ணுறது தப்பே கிடையாது. நீங்கள் உங்களோட இது மூலமாக வந்து அது பண்ணுங்க. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அவங்களுக்கு அசோசியேஷன்ஸ் இருக்குது, அவங்க வந்து டைரக்டா ரீச் பண்றாங்க அப்படின்ட்டு. அதாவது நம்பர்ஸ் வந்து எங்கேங்கிறத பெரிய மேட்ரு. அங்கே 8000 பேர் தான் இருக்காங்க, நீங்க 40,000 பேர் எழுதிக்கிறீங்க. அந்த 40,000 பேர் நீங்க மெயில் போட்டீங்க, மெயில் இது பண்ணீங்க அப்படின்னா எத்தனை வந்து ரெப்ரசன்டேஷன்ஸ் போகும். ஸோ கான்ஃபிடண்டா வந்து எல்லாமே பண்ணுங்க. உங்களுக்கானது உங்களுக்கு கிடைச்சதான் தீருவோம். ஸோ தொடர்ந்து வந்து நம்ம கூட கனெக்ட்லேயே இருங்க. உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவை, ஒரு இது தேவை அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கங்க. நான் தனியாக கூட குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தனியாக அதனால் முடிஞ்ச அளவு பண்ணுறேன். ஓகேங்களா? கெஸ்ட் லெக்சரர் வந்து மன வருத்தப்பட்டிருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்ட கோரிக்கையில் 10 வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறீங்க. பர்மனன்ஷிப் கேட்கறதுல நான் எந்த விதமான அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கல. ஆனால் 19 வந்து எக்ஸாம் மேலே வந்து வச்ச அலிகேஷன்ஸ் மட்டும்தான் என்னோட ரிப்ளை இது. ஸோ உங்களோட மனசு வருத்தப்பட்டிருந்தாலும் மன்னித்து கொள்ளவும். ஸோ இந்த டெலகிராம் நம்மளோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. இது சம்மந்தமாக ஏதாச்சும் அப்டேட்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக தரேன். ஸோ கனெக்ட்லேயே இருங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.